இந்த வீடியோவில் காஸ் லாவை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காஸ் லா என்ன சொல்லுது? நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் 1/ε0 டைம்ஸ் ஆஃப் கியூ. வெரி சிம்பிள். இதை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். நம்ம சும்மா டெஃபினேஷனை மட்டும் சொன்னால் அது புரியாது, ரைட்? சி, கன்சிடர் என்கிட்ட ஒரு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜை நான் ஸ்பியரோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்பியரோட சென்டரில் ப்ளேஸ் பண்ண என்னாகும்? அதை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸ்பியர் மட்டும் இல்லை, நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணாலுமே சார்ஜ், ரெஸ்ட் சார்ஜை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸாக வரையும். எப்படி? இந்த மாதிரி, கரெக்டாக? பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் சார்ஜில் வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். காட் த பாயிண்ட்? இப்போது காஸ் என்ன சொல்கிறாருன்னா, நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவலன் டு, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன முதல்ல அதை நமக்கு தெரியணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி, அதாவது இந்த ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போதும் அதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் இன் அ பர்டிகுலர் ஏரியா, யூனிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியரை சுற்றியும் என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. இந்த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் கேள்வி. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கும், E இன்ட்டு ஏ. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம காம்ப்ளிகேட்டட் இருக்கும். இதோட நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 1/4πε0 Q டிவைடட் பை R² இது ஏரியா. ரேடியஸ் தெரியணும், என்னது மறுபடியும் அது ஏரியா. இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் டு யூஸ் கூலம்ஸ்லாம். அப்போது காஸ் என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிளாக ஒரு க்ளோஸ்டு லூப்லேருந்து கிரியேட் ஆகிற அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை Q/ε0 அப்படிங்கிற ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்றாரு. அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் எரேஸ் எவ்ரிதிங். சரி, நம்மக்கிட்ட ஒரு ஸ்பியர் ஆல்ரெடி இருக்குது. முதல்ல நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு ஸ்மால் ஏரியாவை இங்கே சூஸ் பண்ண போகிறேன். ரைட், லெட் அஸ் டேக் yellow கலர். குட். ஸ்மால் ஏரியாவை சூஸ் பண்ண போகிறோம். அதோட ஏரியா வெக்டர் DA வெக்டார். டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது ஏ வெக்டார். அதாவது நெட் ஏரியா, டோட்டல் ஏரியா ஏன்னு வச்சுப்போம். அந்த டோட்டல் ஸ்பியரில் ஒரு சின்ன எலிமெண்ட், சின்ன பார்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். அந்த பார்ட்டோட ஏரியா வெக்டர் DA வெக்டர். அந்த சின்ன ஏரியாக்குள்ளே கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு வச்சுப்போம். ரைட். இப்போது நம்ம வேலை என்னென்னா, இதே மாதிரி சின்ன சின்ன ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். சின்ன சின்ன ஏரியாவாக இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, இன்னொரு ஏரியாவை சூஸ் பண்ணி அதில் கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஏரியாவை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டணும். இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? சி, நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு DA வெக்டார்னு சொல்லுவோம். E வெக்டார் இன்ட்டு DA வெக்டர்லாம் விட்டுருங்க. இப்போது DA வெக்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன போர்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்டை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட்ட போகிறேன். இட் இஸ் நாட் பாசிபிள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மக்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னது? இன்டகிரேஷன், க்ளோஸ்ட் இன்டகிரல்னு சொல்லுவோம். ஏன் க்ளோஸ்ட் இன்டகிரல்? இது ஒரு க்ளோஸ்ட் லூப். தட்ஸ் வை we are using closed integral. Pi is equal to E into integration of dx ஓட வேல்யூ என்ன? x. அதே மாதிரி a, integration of dA is nothing, a. Pi is equal to என்னது? நார்மல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1/4πε0 Q டிவைடட் பை R²ன்னு சொல்லுவோம். சேம் திங், ஏரியா இருக்குது. இந்த ஸ்பியரோடைய ஏரியா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். 4πr². வெரி சிம்பிள், 4πr². 4πயும் 4πயும் கேன்சல் ஆகிடும். இந்த R² கேன்சல் ஆகிடும். Pi is equal to Q divided by ε0. வெரி சிம்பிள். காஸ் என்ன பண்ணார்? இந்த காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிட்டார். காட் த பாயிண்ட்? இப்போது லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்பியரை நான் என்ன பண்ண போகிறேன்னா,
டபுள் ஆக்க போகிறேன். இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேடியஸை வந்து டுவைஸாக மாற்ற போகிறேன். 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ், 3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். இப்போது நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க். குட். நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறவே மாறாது. ஏன்னா இந்த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி சார்ஜ் விச் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த ஸ்பியர். நம்ம ஸ்பியருக்குள்ள என்ன சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இதோட ரேடியஸ், இதோட சைஸ் எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த காஸ்லா எப்பயுமே சிமிட்ரிக்காக இருந்தால், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிமிட்ரிக்காக இருந்தால் ஈஸியாக அந்த காஸ்லாவை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம வந்து கால்குலேஷனாக பில்ட் பண்ணலாம். தேங்க்யூ.